Welcome to the new session, problem solving session for the kinematics. So we are having technical champion Yalini along with us. நம்ம வழக்கம் போல ஸ்கிரீனை ஷேர் பண்ணுவோம். So next question. VT graph shown in the figure for a particle. Find the acceleration figure காணுமே. So figure வந்து bookல பாத்துங்க. VT graph. Question number 5. Book கையில இருக்கா? Okay. Question number 5. The VT graph is shown in the figure for a particle. Find the acceleration of the particle. So VT graphல ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏரியா ஆஃப் தி VT கிராஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? டிஸ்பிளேஸ்மென்ட். சூப்பர், வெரி குட். அப்ப ஸ்லோப் ஆஃப் தி VT கிராஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? ஆக்ஸலரேஷன். அதான் கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்லோப் ஆஃப் தி VT கிராஃப் கண்டுபிடிச்சா என்ன ஸ்லோப்ல வந்து dy/dx. v வந்து என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? The graph is VT graph. The y axis represents velocity, x axis time சொல்லிருக்காங்க. t equal to 0 செகண்ட்ல இங்க இருக்க எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நோ ப்ராப்ளம். t equal to 0 செகண்ட்ல ஸ்கிரீனுக்கு வாங்க. The answer 5 meter per second square. அதான் இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறான் ப்ரொசீஜர் பண்றானுங்க. t1 equal to 0 செகண்ட்ல velocity 15. t2 3 செகண்ட்ல v2 வந்து 0. அப்ப நம்ம ஃபார்முலா வந்து ஆக்சிலேஷன் ஃபார்முலா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். அப்ப v2 minus v1 divided by t2 minus t1. v2 0 நால 0 minus 15 வந்து minus 15 வரும். சோ minus 15 by 3 னா minus 5 வரும். ஓகே. ஆனா நம்ம என்ன சொன்னோம்? ஆன்சர் என்ன சொன்னோம்? 5 meter per second square. ஆமா, அப்படினா தப்பாயிடும். சோ minus 5 தான் கரெக்ட் ஆன்சர். மேக்னிட்யூட் வந்து 5. ஆனா the negative sign indicate deceleration or retardation சொல்றாங்க. The meaning the particle is slowing down. ஆனா கேள்வியில வந்து நமக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா magnitude of the acceleration, find the acceleration of the particle. So acceleration வந்து ஆப்ஷன்ல -5 இல்ல. 4 ஆப்ஷன்ல -5 இல்ல. 5 தான் இருக்கு. 5 தான் இருக்கு. அப்ப அது ஆன்சர். So that means it is a magnitude. Clear-ஆ? Okay, clear. Next question போயிடலாம். Velocity time graph of a particle in motion is shown. Find the distance covered by the particle in 2 seconds. So velocity graph வந்து distance covered by the particle கேக்குறாங்க. Distance covered by the particle னா it is area இல்லையா? கரெக்ட் தானே? ஆமா. அப்ப நம்ம என்ன சொல்றாங்க? அண்டர்ஸ்டாண்டிங் velocity area between the graph line time x. 0 செகண்ட்ல வந்து 2 இருக்கு, 1 செகண்ட்ல 0 இருக்கு, 2 செகண்ட்ல -2 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 0 to 1 கண்டுபிடிக்கிறாங்க ஏரியா. பேஸ் ஹைட்டும் கண்டுபிடிச்சு ஏரியா ட்ரையாங்கிள் வந்து ½ into b into h. அந்த படத்தை பாத்துங்க, புக்ல உள்ள படத்தை பாத்துங்க. ½ into bh. 0ல இருந்து 1 வரைக்கும் ட்ரையாங்கிள் இருக்கா? ஆமா. ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 1 இருக்கா? 1 செகண்ட் இருக்கா? ஹைட் வந்து 2 மீட்டர் per செகண்ட் இருக்கா? சோ வந்து ஃபர்ஸ்ட் ஏரியா 1 வந்து 1 மீட்டர். சிமிலர்லி ஏரியா 2 1 to 2 செகண்ட்க்கு வந்து ட்ரையாங்கிளா? அகைன் பேஸ் வந்து 1 செகண்டா? ஆமா. ஹைட் வந்து -2 வருது. ஆனா மாடுலஸ் ஏரியா கண்டுபிடி -2 இல்லாத ஏரியாலாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப மாடுலஸ் வந்து 2. ½ into b into h again 1 மீட்டர் கிடைக்குது. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஏரியா 1 plus ஏரியா 2. கிளியரா? டவுட் இருக்கா? இல்ல. அந்த மைனஸ்லாம் ஏன் வந்து மைனஸ் போடலன்றதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? புரியுது. If the question had asked the displacement, நீங்க ஒரு கீ பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் கேட்டா இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஷன்லயே பண்ணிருக்கோம். ஆனா நீங்க ரிமெம்பர் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. டிஸ்டன்ஸ் கேட்டா ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டனா +1 -1 போட்டு 0 ஆயிடும். டிஸ்பிளேஸ்மென்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல. ஆமா. இது நம்ம பில்டிங் மேல இருந்து ஒரு கல்லு தூக்கி போட்டோம் பாத்தீங்களா? ஆமா. அது மேல போயிட்டு கீழ வந்து 3v வந்துச்சு இல்லையா? மேல வெலாசிட்டி v வரைக்கும் போயிட்டு கீழ 3v வரைக்கும் வந்தப்ப
போயிட்டு வந்த அந்த போனதும் அந்த பில்டிங் வரைக்கும் வந்து கணக்கு எடுக்கல. ஸோ ஹைட் வந்து -h எடுத்தோம் இல்லையா, அதே போல தான் இங்க இது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வரும். டிஸ்பிளேஸ் பண்ணா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதை நோட் பண்ணிங்க, மேக் ஏ நோட். டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணா ஏரியா 1 மைனஸ் ஏரியா 2 போடணும், அந்த மைனஸ் வரணும். ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுல வந்து கண்டிப்பா இது IIT JEE கேட்பாங்க. அடுத்தது 7th கொஸ்டின் ப்ரொசீட் பண்றோம். From the velocity time plot shown in the figure, find the average velocity during this period. ஸோ 2 ரீஜன் கொடுத்துருக்காங்க. ரீஜன் 1 வந்து வழக்கமா விடி கிராஃப் வந்து வெலாசிட்டி டைம் வந்து விடி கிராஃப் வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சோன்னா அது வந்து ஆக்சிலேஷனு, ஏரியா கண்டுபிடிச்சா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இது கன்சிடர் பாசிட்டிவ், ஏரியா பிலோ வந்து நெகட்டிவ் சொல்றாங்க. அப்போ வந்து கிராஃப் அனலைஸ் பண்ணி 0 to 20 செகண்ட், பேஸ் வந்து 20 செகண்ட், ஹைட் வந்து 5 மீட்டர் per செகண்டா. ரீஜன் 2க்கு 20 to 40 செகண்ட் வந்து பேஸ் 20 செகண்ட், ஆனா ஹைட் வந்து -5 மீட்டர் per செகண்ட். ஆமா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நெட் ஏரியா ரெண்டும் கூட்டினா 0 ஆயிடுது. ஓகே. 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டியும் 0 மீட்டர் per செகண்ட். இங்க ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா ரொம்ப முக்கியம், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஓகே. ஸோ சிம்பிள் தானே? ஆமா. ஒன்றும் இதுல டிஃபிகல்ட்டி இல்லைல்ல. இது வரைக்கும் எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை, ஏன்னா இது லெவல் 1. கரெக்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எப்பவுமே வந்து என்னோட கீ கான்செப்ட் லேண்ட் வித் ஸ்மைல் சொல்லுவேன். லேண்ட் வித் ஸ்மைல் அப்படின்னா என்னன்னா, ஒரு கொஸ்டின் புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சுன்னு சிரிக்கணும். புரிஞ்சா புரியலையா? புரியலன்னா புரியலன்னு சிரிக்கணும். ஐயோ என்ன அங்கிள், இந்த அங்கிள் என்ன சொல்லி தர, ஒண்ணுமே புரியலன்னு சிரிக்கணும். எய்தர் புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி சிரிக்கணும். ஏன்? ஒரே நிமிஷம். 5ல இருந்து -5 போகுது, கரெக்ட்டா? ஆமா. போன கொஸ்டின் இல்லையா டவுட்? ஆமா. போன கொஸ்டின்ல இது ஒன்றும் ஜென்ரேட் ஆகல. போன கொஸ்டின் பார்த்துருவோம். ஸோ இது 50, அது -50. நெகட்டிவ் ஆக்சிஸ்னா -50 வந்துதான். ஆமா புரியுதா? புரியுது. சரியா? அதை போட்டு பார்க்கணும். ஆக்சுவலா வந்து இது அப்படியே ஓவர் வியூ பார்க்கறதுனால இந்த சமெல்லாம் இதுவாகாது. இந்த கொஸ்டின் எல்லாமே ஒரு வாட்டி நீங்க பார்க்காம போட்டா மட்டும்தான் அது பிரெயின்ல ஒர்க் அவுட் ஆகும். சரியா? நம்ம ஜிம்முக்கு போறோம், ஜிம்முக்கு போயிட்டு நம்ம இவ்வளவு வெயிட் தூக்குறோம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணனா பாடியில மசில் பில்ட் ஆகுமா? அப்ப எடுத்து இப்ப நம்ம கத்துக்கிட்ட பிறகு we have to work it out. சரியா? எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணி நீட்டா PDF எனக்கு அனுப்பிச்சு விடுறீங்க. ஓகே. அது என்னன்னா ஒன்னு திங்க் பண்ண நம்ம பிரெயின் வந்து நல்லா ஷார்ப் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன கொஸ்டின் நினைச்சாலும் ஆன்சர் வரும். சரி, நம்ம கொஸ்டின் ஜென்ரேட் ஆயிட்டோம். அடுத்தது ஆக்சிலேஷன் டைம் கிராஃப். At time t equal 0, particle 10 meter second. Find the velocity of particle at t equal to 14 second. T equal to 0ல வந்து 10 meter per straight line கொடுத்துட்டாங்க. என்னன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ என்னன்னா ஏரியா அண்டர் த கிராஃப், ஆக்சிலேஷன் டைம் கிராஃப்ல ஏரியா வந்து எதை கொடுக்கும்? ஆக்சிலேஷன் டைம் போட்டா it will give the velocity இல்லையா? ஆமா. சோ இப்ப எடுக்கறாங்க final velocity equal to initial velocity plus area under the graph. Area under the graph of acceleration timeனா velocity தானே? ஆமா, velocity தான். சோ initial velocity யோட some velocity add ஆகுது, அதான் final velocity. ஓகே. யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது நோட் பண்ணீங்க. இங்க என்னன்னா கேள்வியில முக்கியமா நமக்கு ஒரு பொடி வச்சிருக்கானுங்க. என்ன பொடி வச்சிருக்கானுங்க? ஆக்சிலேஷன் டைம் கிராஃப் மூவிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன் வச்சிருக்கானுங்க. சரியா? அப்ப ஈஸியா நம்ம வந்து இந்த ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஏரியா அண்டர் கிராஃப். சோ இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க?
initial velocity 10 meter per second. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னன்னா ஸோ 0 to 8 செகண்டுக்கு வந்து நம்ம இது பண்ணுறானுங்க ஆக்சிலேஷன் டைம் இது கண்டுபிடிக்கிறானுங்க. ஸோ 0 to 8க்கு வந்து 20. ஸோ டைம் வந்து 8 செகண்டில் வந்து 20 வருது. 82 ஆல் அடிச்சா 80 மீட்டர் per செகண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ பார்ட் 2 ட்ரையாங்கிளுக்கு வந்து 20 வருது. பார்ட் 3க்கு வந்து -20 வருது. நெகட்டிவ் ஆக்சிஸ்னா -20 வருது. 3 ட்ரையாங்கிள் இருக்கா படத்தில்? ஃபர்ஸ்ட் ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3 மூணுமே கண்டுபிடிச்சு நெட்டு கண்டுபிடிக்கும் போது இங்கே வெலாசிட்டின்றப்ப இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ப்ளஸ் மைனஸ் வரும். அப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கேன்சல் ஆகி 80 மீட்டர் per செகண்ட் வருது. ஸோ இனிஷியலும் இதுவும் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா இனிஷியலும் இதுவும் இது பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் கிடைச்சிடலாம். கிளியரா? Okay. 90 மீட்டர் per செகண்ட் வரும். ஸோ கேள்வி சொல்லுங்க பாப்பா, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. அதாவது ஆக்சுவல் டைம் கிராஃப்ல பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல போகுது. அந்த நேரத்துல ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. 3 கிராஃப்ல 3 கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வருதா? ஃபிகர் எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிகர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா போகுது, அதுக்கப்புறம் மேல போகுது, அதுக்கப்புறம் கீழே போகுது. ஓகே. அப்போ அதுதான் வந்து இது. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஏரியா அண்டர் த கிராஃப், ஏரியா அண்டர் த ஆக்சிலேஷன் டைம் கிராஃப். ஏன்னா சாதா கிராஃப்னா நமக்கு புரியாது. ஆக்சிலேஷன் அங்கே இந்த ஃபார்முலா எழுதும் போதே ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஏரியா அண்டர் த ஆக்சிலேஷன் டைம் கிராஃப். சரியா? ஸோ போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சது. தட்ஸ் ஆல். ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் போவோம். Particle is moving along the z-axis and its position is given by t square minus 2t minus 3k. At what time does the particle stand still? ஸோ ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்றானுங்க. ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. வேறு பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி வந்து 2t minus 2. 2t minus 2. அப்போ ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா என்ன? வெலாசிட்டி 0ன்னு அர்த்தம். ஸோ 2t minus 2 ஈக்குவல் டு 0 போட்டால் t ஈக்குவல் டு வாட்? ரொம்ப சப்ப கொஸ்டின். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 தான் ஸ்டாண்ட் ஸ்டில். ஸ்டாண்ட் ஸ்டில்னா வெலாசிட்டி ஈக்குவல் 0 நோட் பண்ணீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம டைம் எந்த டைம்ல அது ஆடாம அசையாம நிற்கும் அப்படின்றாங்க. ஓகே ஃபைன், சூப்பர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Displacement of a particle at time t is given by x equal to a sin omega t. A is equal to minus a omega square sin omega t. Its acceleration at time t is. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆக்சிலேஷன் கேட்குறாங்க. அப்போ 2 வாட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏ சைன் ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா ஏ சைன் ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி வரும். சரியா? அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் காஸ் சைன் ஒமேகா டி வரும். 2 டிஃபரன்ஷியேஷன் அவ்வளோதான். இப்போ ஏ சைன் ஒமேகா டி வந்து இட் இஸ் எக்ஸ். ஏ சஃபிக்ஸ் ஆக்சிலேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். இது வந்து சிம்பிள் ஹார்மானிக் மோஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 2 டிஃபரன்ஷியேஷன் தான். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வரும். sin ax டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? a sin x வரும். a sin ax. ஓகே. a sin ax. ஓகே. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x minus sin x. cos ax டிஃபரன்ஷியேட் பண்ணா
minus a cos ax. நம்ம இருக்கதே காசு தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். காஸ் Minus sin cos minus a sin cos minus a sin ax. அவ்வளவுதான். கொஞ்சம் அலர்ட்னஸ். சரியா? ஓகே, நம்ம காசு சொன்னாரா, அங்கிள் காசு சொன்னாரா சைன் சொன்னாரான்றது அலர்ட்டா இருக்கணும். சரி, ஓகே. இப்படிதான் வந்து 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி வரும். ஆனா ஏ சைன் ஒமேகா டி வந்து எக்ஸ். அதனால என்ன ஆயிடும்னா ஏ ஆக்சிலேஷன் ஏ சஃபிக்ஸ் ஆக்சிலேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷனோட மோஷன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். சரியா? ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இந்த செஷனுக்கு இதான் இது. நம்ம வந்து மறுபடியும் நாளைக்கு ரிமைனிங் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நடந்தது எல்லாமே நீங்க ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜிம்முக்கு போயிட்டு வெயிட்டை மட்டும் பார்த்துட்டு வெயிட்டை தூக்கணுன்ற மாதிரி கற்பனை பண்ணிடக்கூடாது. ரியலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்ம போடுற ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட். உனக்கு போடும்போது ஏதாவது புரியாம கூட இருக்கலாம், பேசும்போது நம்ம புரிஞ்சிடும். ஆனா போடும்போது புரியாம இருக்கலாம். புரியாம இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம் மறுபடியும் கூட. டவுட் வந்தா உடனே நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்வேஸ் ரெக்கார்ட் யுவர் டவுட். டவுட் தான் என்ன பண்ணுன்னா டவுட் கிளியர் பண்ண கிளாரிட்டி நல்லா வந்துடும் சப்ஜெக்ட்ல. ஈவன் ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கொஸ்டின்ல டவுட் இருந்தா கூட இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லேர்னிங் ஜேர்னி. நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண கூட whenever you learn it feel excited. yes I learn it. சிரிங்க, ப்ராப்ளத்தை பார்த்து சிரிங்க. கத்துக்கிட்டேன், I am happy. அப்பதான் என்னன்னா it will give the strength. சரியா? சும்மா நம்ம படிக்கிறோம் ஏதோ ப்ராப்ளம் போறோம்னா ஸ்ட்ரென்த்தே வராது. when you will get strength அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் போட்டு முடிச்சோன்னா you feel really happy. Okay. ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா எஸ் ஐ am excited. excited to learn அப்படின்னாரு என் மென்டார். ETL அப்படின்னுவார். ரைட், டைப் த கமெண்ட் ETL அப்படின்னுவார். அப்படின்னா என்ன சொல்றோம்? ஐ am excited. நான் எப்படி இந்த மாதிரி வரணும்னா என்னோட மென்டார்னால தான். I am excited to learn. அதே போல ப்ராப்ளம் while solving the problem you should be excited to learn. சரி, ஆல்வேஸ் ரெடி டு லேர்ன் வர. அது RTL. ரெடி டு லேர்ன்னா கமாண்ட் போடுவார், டைப் RTL அப்படின்னு. அப்ப RTLனா ரெடி டு லேர்ன். டைப் ETLனா எக்ஸைட்டட் டு லேர்ன். சரியா? So thank you very much. All the best for your preparation.